அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திரு ஞானசேகரன், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். இவர் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் வட்டம் ஓட்டேரிபாளையத்தில் ஒரு வேளாண் காட்டையே உருவாக்கியிருக்கிறார் என்று முன்பதிவிலே நாம் பார்த்தோம். இந்த வேளாண் காட்டில் பல வகையான மூலிகைகள் மற்றும் பயன்தரும் பழ வகைகளை வளர்த்து வருகிறார். இன்று அவர் தன்னுடைய வேளாண் காட்டில் விளைந்த முள் சீத்தாவுடைய பயன்களை பற்றி கூறுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். சீத்தாவில் 3 வகை இருக்குது. நாட்டு சீத்தா, முள்ளு சீத்தா, ராம் சீத்தா. இந்த முள்ளு சீத்தான்றது இதுதான் இருக்கும். பார்க்குறது மேலே முள்ளாக தெரியும். இது உள்ளே பலாசலம் மாதிரி உள்ள சுவை கொண்டதாக இருக்கும். உள்ள வெண்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இனிப்பு சுவை கொண்டதாக மாங்கனியினுடைய டேஸ்ட்டும் கலந்து இருக்கும். இது கேன்சருக்கு பயனுள்ளதாக சொல்கிறாங்க. திரு ஞானசேகரன் அவர்கள் கூறியது போலவே இந்த பழம் சாப்பிடுவதற்கு பலாசுலை போன்று மிகவும் சுவையாக இருக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டால் விட்டமின் சி, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த பழத்தினுடைய விதைகளை நாம் சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார்கள். இந்த பழத்தை வைத்து எலிகளுக்கு லேபில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சில புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றல் இதற்கு இருக்குது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களுக்கான லேப் டெஸ்ட் இதுவரை நடைபெறவில்லை என்று கூறுகிறார்கள். எனவே எந்த மருந்தை நீங்கள் உட்கொள்வதாக இருந்தாலும் உங்கள் மருத்துவரை ஆலோசித்தே உட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த மரத்தின் தாயகம் வட மற்றும் தென் அமெரிக்கா என்று கூறுகிறார்கள். ஆனால் தற்பொழுது இந்தியா போன்ற நாடுகளில் விவசாயிகள் பயிரிட்டு பலன் பெற்று வருகிறார்கள். இந்த முள் சீத்தாவுக்கு லக்ஷ்மணன் பழம் என்றும் பெயர் இருக்கிறது. இந்த பெயர் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. தெரிந்தவர்கள் இங்கே பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம்.